சண்டே மார்னிங் மாமியார் வீட்டில் எடுத்திருந்த vlog தான் இது. மார்னிங் டிஃபனுக்கு பூரி, வடை, பொங்கல், சட்னி, சாம்பார் அப்படின்னு எல்லாமே ஃபுல் கட்டியாச்சு. பிகாஸ் கடையிலையும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம், வீட்லேயும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தோம். ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி வேலை நடக்கிறதுனால. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு நிறைய இருந்தது. அந்த குழம்புல இருக்கிற கறி யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த கறியை தனியாக எடுத்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சோம்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட இப்போ இந்த மிளகா போடும்போது மிளகாவும் பூண்டையும் தட்டி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட் எங்கள் மாமியார் வீட்டில் அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்றனால நான் வெறும் பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா அந்த நீரெல்லாம் சுண்டுற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 டீஸ்பூன் பெப்பர் தூளும் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை தூவி பரட்டி எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.